இப்ப நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்ன தெரியுமா? காங்கிரஸ் என்ன செய்தது? 2026 தேர்தல்ல திமுகவோட அலையன்ஸ்ல போட்டியிட்டது. திமுகவோட சேர்ந்து கேம்பெயினும் செஞ்சாங்க. ரிசல்ட் வந்தது, காங்கிரஸ் 5 சீட்டு வின் பண்ணாங்க. மே 6ஆம் தேதி காங்கிரஸ் திமுகவோட அலையன்ஸ்ல இருந்து விலகி தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்தது. இத திமுக என்ன சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் ஓகே, ஆனா உண்மை என்னன்னு சொல்லவா? இது காங்கிரஸ் திடீர்னு எடுத்த முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தி வீக் அப்படின்னு ஒரு பத்திரிகையில என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ராகுல் காந்தி 27 செப்டம்பர் 2025ல கரூர் ஸ்டாம்பேட் நடந்தப்போ திமுகவிற்கு தொடர்பு கொள்ளாமல் தாவேகாவின் தலைவரான விஜய்க்கு டைரக்டா கால் பண்ணி தன்னுடைய இரங்கலை சொல்லியிருந்தாரு. இது ஒரு சிக்னல். அது மட்டும் இல்லாம 2026 எலெக்ஷன் கேம்பெயின்ல திமுகவோட ராகுல் காந்தி எந்த ஒரு கேம்பெயின்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொன்னவரு எந்த எலெக்ஷன் கேம்பெயின்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலையே. இது 2வது சிக்னல். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததும் தாவேகாவிற்கு பெரும்பான்மை காமிக்கிறதுக்காக ஒரு சில சீட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் திமுகவில் இருந்து விலகி தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்தது. எதனால அப்படின்னா, இப்ப திமுகவோட இருந்தா ஆப்போசிஷன் கிடைக்கும், ஆனா தாவேகாவோட சேர்ந்தா கேபினட் பர்த் கிடைக்கும்ல. இதை நீங்க ஆப்பர்ச்சுனிசம் சொல்வீங்களா இல்ல பாலிடிக்ஸ் சொல்வீங்களா? என்ன பொறுத்தின வரைக்கும் ரெண்டும் தான். நண்பர்களே, இந்த எபிசோட் நமக்கு ஒரு பெரிய லெசனை சொல்லி கொடுக்குது. அதாவது தேர்தலுக்கு முன் சொல்வதும் தேர்தலுக்கு பின் சொல்வதும் இரண்டும் வெவ்வேறு. இது பிஜேபிக்கு பொருந்தும், திமுகவிற்கு பொருந்தும், அதிமுகவிற்கு பொருந்தும், நாளை தாவேகாவிற்கும் பொருந்தலாம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அரசியலை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க கூடாது. கண்ணை திறந்து ப்ராப்பரான டேட்டா அண்ட் லாஜிக்கோடு பார்க்கணும். இப்போ எனக்கு ஒரு கோர் கொஸ்டின் இருக்கு. அது என்னன்னா, தாவேகா ஜெயித்தது எப்படி? ரசிகர்கள் ஓட்டு போட்டதனால் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது உண்மையா? ஒருவேளை அது உண்மையா இருந்தா கமலஹாசன் ஏன் ஜெயிக்கல? மக்கள் நீதி மையம் 2021 எலெக்ஷன்ல எத்தனை சீட்டு வாங்குச்சு? 0 சீட்ஸ். இப்போ உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு திமுகவோட அலையன்ஸ்ல போய் உட்கார்ந்து இருக்காருல்ல. அப்போ இது நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? வெறும் ரசிகர்களோட ஓட்டால மட்டுமே நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்ப தாவேகால என்ன வித்தியாசம்? 4 தூண்கள். இது என்னன்னு வரப்போற செக்மெண்ட்ஸ்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல் தூண் விஜய் மக்கள் இயக்கம். 2009 இருந்து 85,000க்கும் மேற்பட்ட ஃபேன் கிளப்ஸ். தாவேகா என்கிற கட்சி 2024 தொடங்கி இருந்தாலும் அதனுடைய வேர் பழமையானது. ஒரு மரம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா வளர்ந்து நிக்குது அப்படின்னா அதனுடைய வேர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 2வது தூண் பூத் மேனேஜ்மெண்ட். தாவேகா 2025ல தெளிவான ஒரு முடிவு எடுத்தது. என்னன்னா, 234 தொகுதியில 70,000 பூத் ஏஜென்ட்ஸ் அசைன் பண்றது. அப்போ ஒரு தொகுதிக்கு சராசரியாக 300 பூத் ஏஜென்ட்ஸ். இது மார்க்கெட்டிங் இல்லைங்க, ப்ராப்பரான கிரவுண்ட் ஒர்க். களத்துல இறங்கி வேலை செய்யாம ஓட்டு வராது அப்படிங்கறதுல தாவேகா ரொம்பவே தெளிவா இருந்திருக்காங்க. 3வது தூண் மேனிஃபெஸ்டோ. தாவேகாவோட வாக்குறுதிகளை தெளிவா பாருங்க. பெண் குடும்ப தலைவிக்கு மாதம் 2,500 ரூபாய், விவசாயிகள் கடன் தள்ளுபடி, முதியோர்கள் விதவைகளுக்கு மாதம் 3,000 ரூபாய், 200 யூனிட் கரண்ட் இலவசம், வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், ஏழை மணமகளுக்கு 8 கிராம் தங்கம். இப்போ இது ஏதோ மற்ற கட்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நானும் என்னுடைய வாக்குறுதிகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாம இது ப்ராப்பரா செக்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள், ஏழைகள், விவசாயிகள், முதியோர்னு செக்மெண்ட் பண்ணி அதுக்கான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்பர் ஓட்டர் செக்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. 4வது தூண் ஐடியாலஜிக்கல் ட்ரையாங்குலேஷன். இது என்னன்னு சொல்லவா? தாவேகா தன்னுடைய ஐடியாலஜிக்கல் ஆங்கர்ஸை யார சொல்றாங்க? காமராஜர், பெரியார், அம்பேத்கர் இல்லையா? நான் கிளாசிசம்குள்ளெல்லாம் போக விரும்பல. பட் இந்த தலைவர்களை பத்தி பேசும்போது கண்டிப்பா ஒரு செட் ஆஃப் வாக்காளர்களை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். இது ப்ராப்பர் கால்குலேஷன். அது மட்டும் இல்லாம பிஜேபி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் எதிரியாக சொல்லும் போது மைனாரிட்டி பீப்புளோட வாக்குகள் கிடைக்கும். அண்ட் திமுக தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லும் போது ஆன்டி இன்கியூபன்சி வாக்காளர்களோட வாக்கையும் பெற முடியும். அப்போ 3 திசையில், அப்போ மற்ற திசைகள் இருக்கிற வாக்காளர்களை அட்ராக்ட் பண்றது பேரு ட்ரையாங்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. மே 10, 2026 சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ல தமிழ்நாட்டின் 9வது முதல்வர் சத்யபிரமாணம்
ராகுல் காந்தி சென்னைக்கு உடனே பறந்து வந்தார். த்ரிஷா சென்னையிலிருந்தே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அட்டன் பண்ணாங்க. விஜயோட பெற்றோர்களும் அங்க இருந்தாங்க. ஒரு சில நடிகர்களும் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. சத்திய பிரமாணம் வாசிப்பில் ஒரு சின்ன மூமெண்ட். விஜய் தன்னுடைய அபிஷியல் டெக்ஸ்ட்ல இருந்து ஸ்லைட்டா விலகினாரு. அதை கவர்னரும் கரெக்ட் பண்ணாரு. அது ஒரு ரிமைண்டர். முதல்வராவது ஒரு பிகினிங் தான். முதல்வராகவே இருப்பது தான் ரியல் டெஸ்ட். இன்னைக்கு தாவேகாவோட மொத்த 120 சீட்டை பாத்தீங்கன்னா தாவேகாவோட 108 சீட்டு, அப்புறம் சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிகேன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஆதரவோட 120 சீட் இருக்கு. அப்போ பெரும்பான்மை வரம்பு 118, மார்ஜின் வெறும் 2 தான். இது வந்து ரொம்ப வீக்கஸ்ட் மார்ஜினாக தான் பார்க்கப்படுது. ஆனா இங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 74 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1952க்கு அப்புறம் தமிழகத்துல காங்கிரஸ் அரசாங்கத்தோட ஒரு ஃபார்மல் பார்ட்னராக இப்பதான் உள்ள வராங்க. நண்பர்களே, இப்போ நான் நேர்மையா பேச போறேன். சில தாவேகா ஆதரவாளர்களுக்கு இது பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா நேர்மை இல்லாத அரசியல் வர்த்தே இல்ல தெரியுமா? தாவேகாவின் சேலஞ்சஸ் 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட், கொலேஷன் ஃப்ராஜைலிட்டி. அது என்னன்னா, 2018-19 ஹெச்டி குமாரசாமி கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். இந்த எமோஷனல் விக்டரி நமக்கு லாங் டேர்முக்கு சப்போர்ட் ஆகாது. நமக்கு மற்ற கட்சிகள் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் திரும்பினாலும் கதை வேறையா மாறிடும். ஸோ அதனால இதை மைண்ட்ல வச்சு அந்த 5 வருஷம் ஆட்சியை நம்ம நடத்த வேண்டியது இருக்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம நோட் பண்ணணும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் இங்க இருக்காங்க? ஒரு அசம்பிளி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எத்தனை பேர் இங்க இருக்காங்க? நல்ல மனிதர் என்பதும் நல்ல எம்எல்ஏ என்பதும் ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. லேர்னிங் கர்வ் சூப்பரா இருக்கும். ஆனா அப்போசிஷன் பார்ட்டி இருக்கு இல்லையா, அது இந்த லேர்னிங் கர்வுக்கு வழி விடுமா? நீங்க நல்லா யோசிக்கணும். ஹார்ஸ் ட்ரேடிங் கான்ட்ரோவர்சி. இப்போ புதுசா ஏஎம்எம்கேவோட தலைவர் வச்சிருக்கிறாரு இல்லையா, ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்க, குதிரை பேரம் பேசுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணாட்டி அப்போசிஷன் இதே ஒரு வெப்பனா எடுத்துட்டு வரும். தேர்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, அதுதான் கரூர் விஷயம். கரூர்ல நடந்தது, சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டீங்க. இப்போ இது ஒரு லீகல் லையபிலிட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு கட்சியோட இமேஜுக்கு இது ஒரு பெர்மனன்ட் மார்க். 5வது, ரூரல் டெப்த் இல்ல. இட் மீன்ஸ் நீங்க சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி இடங்கள்ல டிஜிட்டல் மீடியாவோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. தாவேகாக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு, நல்ல வெற்றியும் கிடைச்சிருக்கு. ஆனால் ரூரல் ஏரியாஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிமுக, திமுக ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அந்த ஏரியாக்களில் உங்களுடைய திட்டங்களும் ஸ்ட்ராட்டஜியும் வச்சு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு இந்த 5 வருஷம் போதுமானதாக இருக்காது. இன்னுமே அதிக காலம் தேவைப்படும்.